பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசியாக வேண்டிய கால சூழலில் இருக்கோம். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கர்ம வீரர், கல்வி கண்கண்ட தெய்வம், அவர் மறைந்தாலும் அவர் இந்த தமிழகத்துக்கு, இந்த தேசத்திற்கு செய்த தொண்டுகள் இன்னும் மறையவில்லை. ஆனால் தற்சமயம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திரித்து பேசக்கொண்டுபட்டிருக்கிறது. அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஏசி அமைத்து கொடுத்தது, அதாவது குளிர்சாதன பெட்டி அவர் தங்கும் பயணியர் விடுதியில் பண்ணி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நேரத்திலே திருப்பதிக்கு செல்வதாக சொன்னதாகவும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்கள் அங்கே சென்றால் உங்களை கைது செய்து விடுவார்கள், நீங்கள் தமிழகத்துக்குள் இருக்கும் வரைதான் நான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று வரலாற்றை திருத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி வரலாற்றுகளை ஒரு 50 வருடங்கள் பின்னாடி போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு குளிர்சாதன பெட்டிக்கு தகுதி அவருக்கு இருக்கா இல்லையா, அவருக்கு செய்யக்கூடிய நண்பர்கள், தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் இருந்தாங்களா இல்லையா, கலைஞர் கருணாநிதி அவர்களால் மட்டுமே தான் இதை செய்ய முடிந்ததா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும்னா ஒரு 50 ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி போய் பார்க்கலாம். 1969 அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்குதல் போன்ற நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருந்த சிண்டிகேட் தலைவர்கள் நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி போன்றவர்கள், அவங்களும் முக்கியமான தலைவர்கள் அன்றைய காலகட்டத்தில், இந்திரா காந்தியை எதிர்த்தாங்க. ஆனால் அவர்களை பற்றிலாம் இந்திரா காந்தி அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் ஒரு நபருக்காக கவலைப்பட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டால், தன்னை பிரதம மந்திரியாக்கிய காமராஜரின் ஆசிகள் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் காமராஜர் இதை பற்றி ஒரு கருத்துமே வெளியிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1967 காங்கிரஸ் கட்சியானது 2 தமிழகத்தில் உடைபடுது. சிண்டிகேட் காங்கிரஸ் மற்றும் இந்திரா காங்கிரஸ் என்று பிரிந்தது. சிண்டிகேட் காங்கிரஸுக்கு ராட்டை சின்னமும், இந்திரா காங்கிரஸுக்கு பசுவும் கன்றும் சின்னமும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு மக்களே, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு துல்லியமாக சொல்லிட்டு இருக்கேன். தமிழகத்தில் காங்கிரஸ் காமராஜரின் பின்பாக அணிவகுத்து நின்றது. இந்திரா காங்கிரஸில் சி சுப்பிரமணியம் போன்ற வெகு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றவர்கள் எல்லாருமே, உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே ஐயா பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி கண்கண்ட தெய்வம் காமராஜர் அவர்களின் பின்னாடி அணிவகுத்து நின்றாங்க.
எப்படியாவது காங்கிரஸை அதாவது தமிழக காங்கிரஸை முழுமையாக நாம் கைப்பற்றணும், காமராஜரை வந்து நாம் எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு திட்டமிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இருந்த இந்திரா காங்கிரஸினுடைய தலைவர் சி சண்முகம் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தூது அனுப்புகிறாங்க. யாருக்கு? காமராஜர் அவர்களுக்கு தூது அனுப்புகிறாங்க. என்னன்னு சொல்லி, அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது அவர்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஜனாதிபதி பதவி கூட நாங்கள் தர்றோம், நீங்கள் வந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சியை ஒன்றாக இணைச்சு தமிழகத்தில் மீண்டும் மிக பிரமாண்டமாக காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜனாதிபதி பதவியை கூட துச்சமாக எண்ணியவர் தான் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய மைதானம், சத்தியமூர்த்தி பவன், எல்லா சொத்துக்களுமே காமராஜர் அவர்களுடைய வசம் வந்துருச்சு. பிறகு காங்கிரஸினுடைய பிரிவுகள் மீண்டும் இணைந்ததுக்கப்புறம் சத்தியமூர்த்தி பவன், காங்கிரஸ் மைதானம் ஆகியவை பூரா இந்திரா காங்கிரஸுக்கு மீண்டும் வந்துச்சு. ஆனால் டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் தனது மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமுடைய மாடியில் ஒரு கெஸ்ட் ரூம், அதை வந்து அதாவது முக்கியமான நபர்கள் தங்கக்கூடிய அறையை இவருக்கு சகல வசதியும் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு அறையை நிரந்தரமாக தங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள். ஆனால் அதையும் நிராகரிக்கிறாரு ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் டிவிஎஸ் நிறுவனத்தில் கேட்டு இருந்தார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சகலவித அனைத்து வசதிகளும் கூடிய பிரம்மாண்டமான ஒரு அறையங்கூட வந்து அந்த ஐயங்கார் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. அதை நிராகரிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லி வெளியில் ஒரு இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அறை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அது ஐயங்கார் வந்து மறுத்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே? மறுத்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 நம்மளோட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்கு சென்று விட்டு அக்டோபர் 2 அவர் வந்து உயிர் பிரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட, அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பரம பக்தர், அதாவது காமராஜருடைய மிகப்பெரிய பக்தர். அந்த பக்தர்கிட்ட போய், ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்குது, ஏசியில் நான் வாழணும், ஏசி கார் வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா மக்களே? காமராஜனுடைய சீரிய தொண்டை பார்த்து எத்தனையோ தொண்டர்கள் பணம் படைத்த மிகப்பெரிய ஆளுமையில் உள்ள நபர்கள் காமராஜனுடைய கண் அசைவுக்காக காத்து கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் அதையெல்லாம் துச்சமாக மதித்து தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரையும் இறந்த பின்பு கூட அவர் பாக்கெட்டில், அதாவது சட்டை பையில் இருந்த பணம் எவ்வளவு என்று தெரியுமா? 117 ரூபாய். ஒரு மனிதன் இறந்த பின்பு தனது பாக்கெட்டில் சட்டை பையில் 117 ரூபாய், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த ஒரு நபர் வெறும் 117 ரூபாயோடு தன் உயிர் துறந்தார். இதைவிட மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேண்டுமா மக்களே? காமராஜருடைய இந்த திருத்து பேசும் சொல்லுக்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையா மக்களே? அதே போல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் திருப்பதி செல்வதாக கூறியதாகவும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்லக்கூடாது, நீங்கள் தமிழகத்தில் இருந்தால் மட்டுமே உங்களை நான் காப்பாற்ற முடியும் என்று கூறியதாகவும் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கூறியுள்ளாரே. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது தான் பெற்ற மகன் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற முடியாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிட்டி பாபுவை
காப்பாற்ற முடியாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்ம வீரர் காமராஜரை காப்பாற்றினார் என்று கூறினால் தற்போதைய மக்கள் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கையிலேயே விட்டுறேன். ஆனால் ஒன்று மக்களே, கடைசியாக இறக்கும் தருவாயில் கலைஞர் கருணாநிதியினுடைய திரு கரங்களை பிடித்து கொண்டு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த தமிழகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் என்று திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் கூறினார்களே. நான் கேட்குறேன், ஒரே விஷயம் சொல்லிடுறேன் மக்களே, கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்களை முரசொலியில் மிக பிரம்மாண்டமாக வசைப்பாடியவர்கள் தான் இந்த திமுகவினர். என்னென்னலாம் வசப்பாடினாங்க. ஒரு முறை ரஷ்யாவுக்கு காமராஜர் அவர்கள் பயணம் செல்லும் போது கதர் சட்டையும் கதர் வேட்டியும் அணிந்து பயணம் சென்றார். அப்போது என்ன தெரியுமா கூறினார்கள்? முதல்ல எல்லாம் எரும மாடுகளைத்தான் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்வார்கள், ஆனால் இன்று ஒரு எருமை மாட்டையே ரஷ்யாவிற்கு பயணம் சென்றுள்ளது என்று வசைப்பாடியவர்கள் திமுகவினர். அது எங்கேயும் இல்லை மக்களே, முரசொலியில் இருக்கு. கருவாட்டுக்காரியின் மகன், துண்டு பீடி குடிப்பவன். அதாவது கர்ம வீரர் காமராஜரை ஒரு பெண் வேடமிட்டு காட்டும், அதாவது அந்த வரைபடத்தில் பெண் வேடமிட்டெல்லாம் வந்து சித்தரித்து கேவலப்படுத்தியது திமுக கும்பல், திராவிட முன்னேற்ற கும்பல். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் மக்களே. இவர் கையை பிடிச்சிட்டு தான் மானம் காக்க, தன் மண்ணை காக்க கலைஞர் கருணாநிதியை அப்படி அவர் கேட்டிருப்பார்னா, அவர் சொன்ன, அதாவது கர்ம வீரர் காமராஜர் சொன்ன ஒற்றை வார்த்தையை மட்டும் கடைசியாக சொல்லிவிட்டு மக்களே இந்த விஷயத்தை உங்கள்கிட்டே விட்டுறேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, திமுகவிற்கு ஓட்டு செலுத்துவதும் ஒன்றுதான், திருடனை வீட்டிற்கு அழைப்பதும் ஒன்றுதான் என்று கூறியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மக்களே. அப்பேற்பட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர் திருக்கரங்களை பிடித்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைச்சா உங்கள் கமெண்ட்ஸை, உங்கள் கருத்துக்களை வீடியோ கீழே நீங்கள் பதிவிடலாம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.